300 வருடத்திற்கு மேலே இந்தியாவை ஆட்சி செஞ்ச ஆங்கிலேயர்களுக்கு 20ஆம் நூற்றாண்டோட தொடக்கத்திலேயே ஒரு மிகப்பெரிய பரிசு கொடுக்கறதுக்கு காத்திருந்தது ஒரு அமைப்பு. அந்த அமைப்பு தொடங்கப்பட்டது தான் 1902ஆம் ஆண்டு அனுஷிலான் சமிதி அப்படிங்கிற ஒரு அமைப்பு. இந்த அமைப்பில் இருந்த ஆட்கள் தான் பிற்காலத்தில் ஆன்மீகத்தை மட்டுமே நம்பி இருந்த அரபிந்த கோஷ். ஆன்மீகவாதியாகவே வாழ்ந்த சுவாமி விவேகானந்தரோட சகோதரர் பூபேந்திரநாத் தத்தா, அதுபோக பரீந்திரகுமார் கோஷ், சதீஷ் சந்திர பாசு, மித்ரா, இப்படின்னு நிறைய ஆட்கள் இந்த அமைப்பில் இருந்தாங்க. இந்த உலாஸ்கர் தத்தாவும் சிறையில் தான் இருக்கிறாரு. இப்போ சிறையில் இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு மரண தண்டனை கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஆனால் ஒரு சிலருக்கு மட்டும் மரண தண்டனையை காட்டிலும் அதிகமான தண்டனை கொடுக்கணும்னு முடிவு பண்ணாங்க. அதில் ஒரு ஆள் உலாஸ்கர் தத்தா. இவங்களை எங்கே அனுப்புனாங்க அப்படின்னா, அந்தமானில் இருக்கக்கூடிய காலாபாணி சிறைன்னு சொல்லுவாங்க, இருக்கிறதுலே பயங்கரமான சிறை. அங்கே அனுப்பிச்சாங்க நம்ம உலாஸ்கர் தத்தாவை. அடுத்து அவர் என்ன ஆனார் அப்படிங்கிறத அடுத்த பாட்டில் பார்ப்போம்.